Hi student, 12th standard chapter 6 exercise 6.9 sum number 8, find the coordinate of the foot of the perpendicular and length of the perpendicular from the point 4, 3, 2 to the plane. ஒரு plane ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதோட length of the perpendicular வேல்யூ கேட்குறாங்க, length எவ்வளோ வேல்யூ, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதை கோஆர்டினேட் ஆக்சிஸில் இன்டர்செக்டிங் ஃபுட்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட்லாம் இதே 7th கொஸ்டின் நடத்தும் அதே சேம் பேட்டர்ன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துறாங்க, ஒரு பிளேன் கொடுத்துறாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு பிளேன் இருந்தால் நமக்கு என்ன ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 equation of line x minus x1 b1 y minus y1 by b2 z minus z1 by b3. Point 4 3 2 3 x1 y1 z1 b1 parallel வந்து 1 2 3 னு கன்சிடர் பண்றோம். ஓகே, இதான் ஒரு பிளேன். ஒரு பிளேன் பர்பெண்டிகுலர் இருக்கு நமக்கு பாயிண்ட்டுக்கு 4, 3, 2க்கு. அதே சேம் நமக்குன்னா அன்னொரு நமக்குன்னா பிளேனோட அதே பிளேனுக்கு எக்ஸ் பிளஸ் 2y இதான் நமக்கு ஐ கேப் 2j கேப் 3 கேப். இது வந்து அதே சேம். இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் 2வது கொஸ்டின் கேட்குறாங்க. எதிரே இன்டர்செக்டிங் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க, அதோட இது கேட்குறோம். ஓகே சரி, ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு பிளேன் தெரியும், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் x1 4 by 1 y minus 3 by 2 z minus 2 by 3. இது நம்ம என்ன வரும், அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தெரியாத நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஒவ்வொரு டைம்ஸ் டீக்கு ஈக்குவல் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 4 by 1 ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் மைனஸ் 4 டி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டி பிளஸ் 4. அதே மாதிரி சேம் ஒய் ஈக்குவல் 2t plus 3, z ஈக்குவல் 3t plus 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு டி பிளஸ் 4 2t plus 3 3t plus 2 தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ டி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த டி வேல்யூ நமக்கு இந்த பிளேன் மேலே தான் நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணலாமா? அப்போ கண்டிப்பாக இந்த பிளேன் மேலே இருந்து பாயிண்ட்டை சப்மிட் பண்ணலாமா டி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு? இப்போ பிளேன் ஈக்குவேஷனாக ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த பிளேனில் கொண்டு இந்த பாயிண்ட் எடுத்து சப்மிட், இது எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ டி பிளஸ் 4 2 இன்ட்டு 2t plus 3 plus 3 இன்ட்டு 3t minus 2 equal 0. இப்போ டி பிளஸ் 4 4t எல்லாம் யூஸ் பண்ணோம், டீலாம் ஆட் பண்ணால் 14t, கான்ஸ்டன்ட்லாம் ஆட் பண்ணால் 14 equal 0. 14 7 minus 14, அப்போ t equal to minus 1. எடுத்து இந்த ஈக்குவேஷன் இதில் சப்மிட் பண்ணாரோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக நமக்கு 3, 1, minus 1. ஓகே, இப்போ லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் இந்த பிளேனுக்கு லென்த் வேல்யூ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டி வேல்யூ இந்த இதுக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண நமக்கு ரூட் ஆஃப் நம்ம ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் இசட் பிளஸ் டி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, அப்போ பிளேனோட ஈக்குவேஷன் நோட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1, நெக்ஸ்ட் 4 3 ஸ்கொயர் 9. ஓகே, இப்போ இது மாதிரி தான் பாயிண்ட் நமக்கு என்ன வரும், ஒரு பாயிண்ட்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கொஸ்டினில் கொடுத்துரு பாயிண்ட் தான் 4, 3, 2. இது எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுது. 4 2 இன்ட்டு 3 6 3 இன்ட்டு 2 6 minus 2 டிவைடட் பை ரூட் 14. அதனால் நமக்கு 14 வருது. அந்த மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், அதுதான் மாடுலஸ் வேல்யூ ரூட் 14. இந்த ரூட் 14 கேன்சல் நமக்கு 14 நம்ம சொல்லலாம், ரூட் 14 சொல்லலாம். அப்போனா ஒரு 14 நம்ம கேன்சல்ஸ்னா ரிமைனிங்னா லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் லெவலில் ரூட் 14 யூனிட்ஸ். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question.